தூங்கும் போது அழகாயிருப்பது குழந்தைகள்தான். சிலர் தூங்குவதை பார்த்தால் பயமாக இருக்கு. சிலர் தூங்கும் போது பார்த்தால் உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கூட தெரியாது. கைகேயி பஞ்சனையில் படுத்திருக்கிறாள். வெள்ளை வெளியர் என்ற பட்டுமத்தை, அதன் மேல் வெள்ளை விரிப்பு மடிந்தும் சுருங்கியும் இருக்கிறது. அது பாட்கடலில் அலை அடிப்பது போல் இருக்கிறது. அவளுக்கு சிவந்த முகம். அவள் உடல் கொடிபோல் மெலிந்து வளைந்து பாட்கடலில் கொடியில் தாமரை பூத்தது போல் இருக்கிறது. அவள் அங்கங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பவளங்கள் போல் ஜொலிக்கின்றன. அமைதியாக தூங்குகிறாள். முகத்தில் ஒரு அமைதி. உறங்கும் போது கண் ஓரம் ஒரு அருள். ஒருவன் உறங்கும் போது அருள் வெளிப்படும் என்றால் அவன் உண்மையாகவே அருள் உள்ளம் கொண்டவனாகத்தான் இருக்க வேண்டும். விழித்திருக்கும் போது அருள் இருப்பதை போல் நடிக்கலாம், உறக்கத்தில் நடிக்க முடியாது. அந்த அழகை கம்பன் காட்சிப்படுத்தும் பாடல் கொள்ளை அழகு. நாட்கடல் படு மணி நளினம் பூத்தது, ஓர் பாட்கடல் படு திரை பவளவல்லியே போல் கடைக்கண் அழிபொழிய பொங்கு அணைமேல் கடந்தால் தலை விரைவின் எய்தினாள். நன்றி. பிடித்திருந்தால் சொல்லுங்கள்.